தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொங்கல் திருநாளில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு நீதிமன்றத்துக்கான வேலைவாய்ப்புனா உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலும் தான் இந்த வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 10th பாஸ், அதுக்கு அடுத்தது எனி டிகிரி, நீங்கள் கிராஜுவேட் ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருந்தாலும் சரி, மெடிசன் படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். முழுக்க நிரந்தர அரசு வேலை தான், பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், டெம்பரவரியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 71,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்கதான் அறிவிச்சிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 13 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். முழுசாக 1 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்ட தமிழக மக்களும் விண்ணப்பிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். ஸோ எல்லா மாவட்டத்தினரும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் இங்கே எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து தான் அறிவிச்சிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக தான் வேகன்சி. எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/1/2024 இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்காங்க. லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 13 பிப்ரவரி 2024 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான லிங்க் இது தான். இந்த லிங்க் மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 2 விதமான நோட்டிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா என்ன வேலை வாய்ப்புக்குன்னா, டிரைவர் வேலை வாய்ப்புக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 19,500 முதல் 71,900 உங்களுக்கு மொத்தம் 13 காலி இடங்கள். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட்டட் 10th ஸ்டாண்டர்ட் வித் வேலிட் லைட் மோட்டர் டிரைவிங் லைசன்ஸ். ஓகேங்களா, அதாவது லைட் மோட்டர் டிரைவிங் இருந்தால் போதும், ஹெவியெல்லாம் வேணுங்கிறது தேவையில்லை. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன வேலை வாய்ப்புக்கெல்லாம் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 4 விதமான பதவிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர். டைப்பிஸ்ட் 22, டெலிஃபோன் ஆப்ரேட்டர் 1, கேஷியர் 2, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 46 காலியிடங்கள். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கான சம்பளம் எல்லாம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்குமே 19,500லேருந்து 71,900 சம்பளம். ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 16,600லேருந்து 60,800 சம்பளம். ஓகேங்களா, ஓகே. இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும்னா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகிரியெலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே 18 முதல் 37 வயதினர் அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகிரி, அன்ரிசர்வ்டு கேட்டகிரியெல்லாம் 18 முதல் 32 வயதினர் அப்ளை பண்ணலாம். இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 18 முதல் 47 வயதினர் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்புனா டைப்பிஸ்ட்டுக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சயின்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, ஆர்ட்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, காமர்ஸில் முடிச்சிருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலும் சரி, மெடிசன் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும், ஹையர் கிரேடு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும். இது இல்லாமல் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இதில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கு அடுத்திருக்க மிச்ச 2 வேலை வாய்ப்புகளுக்குமே 3 வேலை வாய்ப்புகளுக்குமே பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி இன் சயின்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ், இன்ஜினியரிங், மெடிசன் ஆர் அதர் டிசிப்ளின்ஸ் ஆஃப் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இன் இந்தியன் யூனியன். ஓகேங்களா, இந்த பேட்டர்னில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இன்னொன்று ஃபீஸ் பே பண்ணணும்.
ஃபஸ்ட்டு யாரெல்லாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ் பே பண்ண தேவையில்லை, உடல் ஊனமுற்றோர் பே பண்ண தேவையில்லை, ஆதரவற்ற விதவைகள் இவங்க யாருமே ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. மிச்சம் இருக்க கேட்டகரி மட்டும் நீங்கள் பே பண்ணணும். 500 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப மட்டும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு மேலே அங்கே டிரைவர் பார்த்தோம். அந்த டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், இன்டர்வியூ இது 3ம் டிரைவருக்கு இருக்கும். ரெண்டாவது இங்கே டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட், இன்டர்வியூ இருக்குது. மிச்சம் இருக்க 3 வேலை வாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மற்றும் இன்டர்வியூ வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் மற்றும் சிலபஸ் ஃபுல்லாகவே இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். மறக்காமல் உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இதுலேயும் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு ரொம்ப நாள் கழித்து ஹைகோர்ட்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லாமல் ஹைகோர்ட் எங்கெங்கெல்லாம் லொக்கேட் ஆகிட்டு இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஜூடிக்கல் அகாடமி சென்னை, ரீஜனல் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் ஜூடிக்கல் அகாடமி அட் கோயம்புத்தூர், மதுரை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மோஸ்ட் ஆஃப் த ஜாப் லொக்கேஷன் இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.